Hey guys, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் கிராஃபிக்ஸ் டிசைனிங் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங், அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும், அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக் டிசைனிங் சேலரி எப்படி, அது நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் UI/UX டிசைனை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுங்க, அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது, எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம கிராஃபிக் டிசைனிங் எப்படி கற்றுக்கலாம், அந்த மாதிரி ஜாப்பில் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிற சில விஷயங்கள் நீங்கள் படிச்சிங்கனாலே, அதாவது ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். அதில் அந்த விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் எடுக்கிறது, இனிஷியல் லெவல் ஆஃப் ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ பேசிக் லெவல் ஆஃப் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிற சில பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்ல போகிற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். திஸ் இஸ் abin, I'm a software engineer. வெல்கம் டு மை சேனல். நான் ஃபஸ்ட் வந்து சில கோர்சஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான யூடியூப் சேனல்ஸ் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். தமிழ்லையும் சில யூடியூப் சேனல்ஸ்லேயே நீங்கள் கிராஃபிக்ஸ் டிசைனிங் கற்றுக்க முடியும். அண்ட் தென் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப நிறைய சேனல்ஸ் இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டான சேனல்ஸ்லாம் இருக்குது. அதில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியல ஒரு 4 சேனல்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து சில பெஸ்ட்டான கோர்சஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து அஃபிஷியலாக இந்த டிஜிட்டல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீ தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வீடியோ முடிச்சுட்டு. ஃபஸ்ட் இந்த கோர்ஸில் என்ன சொல்லி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியில் வந்துட்டு நீங்கள் எப்படி எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க. அதுமாதிரி இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃப்ரீயான கோர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் டெஸ்டிங் வந்து நீங்கள் எப்படி எந்தெந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் டெஸ்டிங் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவிலேயே வந்து இந்த கோர்ஸில் எப்படி நம்ம ஃப்ரீயான கோர்சஸ்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் அதை சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங் வந்து எப்படி நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இந்த UX டிசைனுக்கு நீங்கள் எப்படி வந்து ஃப்ரீயாக அந்த கோர்சஸ்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக UX டிசைன் கோர்ஸ். இந்த கோர்ஸும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 பீப்புள் வந்து 4.8 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸும் ஃப்ரீ தான், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் டிசைன் ஹை இம்பாக்ட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச் டிசைன், அதுக்கப்புறம் மியூசிக் எப்படி நம்ம செட் பண்ணணும், அந்த ஆர்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடிமி. இந்த உடிமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இதை வந்து பே பண்ணால் நம்ம வந்து கோர்சஸ் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவும் கோர்சஸ் படிக்கலாம். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு UI டிசைன் பேசிக்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதில் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். லைக் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் வேணுமா இல்லை பெய்டு கோர்சஸ் வேணுமான்ட்டு. பெய்டு பார்த்தீங்கன்னா 10,000 கோர்ஸ் இருக்குது, பட் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா 7,000 ப்ளஸ் மேலே ஃப்ரீயான கோர்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் அடோப், இதுமாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருக்க கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து 2 hours 3 hours அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃப்ரீ கோர்ஸஸில் மெஜாரிட்டி ஆஃப் த கோர்ஸஸில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன தான் டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் ஆனாலும் இன்டர்வியூ பேஸ் பண்ண ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணால் தான் இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்துட்டு உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரீலெவல் டெஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரீலெவல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும். அண்ட் ரீலெவல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதை நீங்கள் பே பண்ணி தான் அதில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ ரீலெவல் பற்றி நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா, ரீலெவலுங்கிறது ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து ஜாப் பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட என்னென்ன டெஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 700 ப்ளஸ் மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் அண்ட் கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக ஜாப் இன்டர்வியூஸ் வரும். ஸோ இதில் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் டெக் ரோலுக்கு வந்து 4 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 lakhs வரையும் அவங்க பேக்கேஜஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்க புதுசாக இப்போ வந்து பேடிஎம்ல நியூவாக ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேஸ் பண்ண டெஸ்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட டெஸ்ட் பேஜ்லேயே வந்து நீங்கள் மாக் டெஸ்ட், சாம்பிள் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பல்க் பிளேஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. நீங்கள் இந்த ரீலெவல் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைம் எடுத்து அதுக்கப்புறமா டெஸ்ட் அப்ளை பண்ணுறது கிடையாது. நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அப்ளை பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்கனாலும் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு சார்ஜஸ்மே அடிஷனல் சார்ஜஸ்லாம் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ ரீலெவல் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு
ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு ஏஜ் 18 இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஜாப் எடுத்த நிறைய பேருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அந்த ட்விட்டர் பேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீலெவலில் நீங்கள் வந்து டெஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுற மாதிரி சில கோர்சஸ் அவங்களே லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை முடிச்சு நீங்கள் அந்த கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான், அவங்களுக்கே அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரி. பட் நீங்கள் இதிலே நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட தான் போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கற்றுக்கலாம். யூடியூப்பில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் போட்டு அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஐனா என்னன்னு தெரியல அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேரை பற்றி தெரியல அப்படின்னா இதை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இதுலேயே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, தமிழும் இருக்குது. நீங்கள் அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் லாங்குவேஜ் போய்ட்டு தமிழ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ தான் இருந்துச்சு நான் பார்த்தப்போ, ஒன் ஆர் 2 வீடியோஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் அனிமேஷன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோட்டோஷாப் கூட ஓகே, ஃபோட்டோஷாப்போட பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் SEO இந்த மாதிரி பைத்தான், CSS இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ கோர்சஸ் தமிழில் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து நீங்கள் உரிமை பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃப்ரீயான கோர்சஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் நான் சொல்கிற விஷயம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து எங்கே நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருந்துச்சு இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். நிறைய பிளாக்ஸ், PDF, புக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த பிளாக் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் எந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்லேயும் வந்துட்டு இது வந்துட்டு butteracademy.com அப்படிங்கிற ஒரு பிளாக். இந்த பிளாக்லேயும் அவங்க வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக கோர்சஸ் வந்து எங்கே நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஸ்பெசிஃபிக்கான யூடியூப் வீடியோஸும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவில் நீங்கள் கற்றுக்க முடியும். லைக் இப்போ நீங்கள் ஃபிக்மா கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு டுட்டோரியல் வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்மாவோட பேசிக்ஸ் எல்லாம் இது தெரியும். ஸோ அதுமாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் லெவல்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்க முடியும். ஒரு இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாங்காக ட்ரை பண்ணாமல் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இன்டர்வியூஸை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸ் எது பெஸ்ட்டான யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து தமிழ் சேனல்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டான தமிழ் சேனல்ஸ் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா பஃப் டியூட்டோரியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நான் பார்த்துருந்தேன். இதில் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. லைக் பேசிக்ஸாக ஒரு பேசிக்கான கிராஃபிக் டிசைனிங் தேவைப்படுற சில விஷயங்களை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ்லாம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜாப் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற சில விஷயங்களும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கிராஃபிக் டிசைனிங் பற்றி. இல்லை அவங்க மோஸ்ட்லி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங் பற்றி தான் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த சேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா ஹபீப்ஸ். ஸோ இந்த சேனல்லையும் வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங் பற்றி தான் எல்லா வீடியோஸுமே போட்டிருக்காங்க. ஸோ ஃபிக்மா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபிக்மா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் டுட்டோரியல்ஸும் அவங்க போட்டிருக்காங்க. லைக் 20 minutes 30 minutes டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் சில விஷயங்கள் ஈஸியாக தெரிய வரும். உங்களுக்கு நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் பேசிக்ஸை இந்த மாதிரி சேனல்லையும் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டான இங்கிலீஷ் சேனல்ஸ் நிறையா இருக்குது, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா GFX Mentor. ஸோ இந்த சேனல் மெயினாக வந்து அடோப் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அடோப் பேஸ் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு இவர். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கற்றுக்கலாம். லைக் கலர் டெக்னாலஜி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியல், அதுக்கப்புறம் வந்து டைப்போகிராஃபி, இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் ஓன் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது சில பிளேலிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா வில் பெட்டர்சன். இந்த சேனலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசைன் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனே அவங்க எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாதிரி பண்ணுறதுனால அந்த டிசைன் நீங்கள் எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த டிசைன் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து பிளேலிஸ்ட் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் இம்பர்ஃபெக்ட். இது மோஸ்ட்லி கிராஃபிக் டிசைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேனல். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 3.5 million சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக கிராஃபிக் டிசைனிங் பற்றின சேனல் தான். இதில் நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிளேலிஸ்ட்டும் நிறையா இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 750+ வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த சேனலில் நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலையும் யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் இந்த சேனலில் வந்துட்டு ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா த ஃபுட்டூர். இந்த சேனல் பேசிக்காக எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் பேஸ் பண்ண ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், இல்லை கிராஃபிக் டிசைனிங் பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நிறைய பாட்காஸ்ட்டும் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் கிராஃபிக் டிசைனிங்கில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க சில பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். இதை தவிர உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சேனல்ஸ் இல்லை பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனில் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கற்றுக்கணும், அதுக்கான பிளாட்ஃபார்ம் சொல்லுங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ண வீடியோஸ் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து இமெயில் பண்ணலாம், அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா abin official 2020. So thanks for watching this video. See you next video. Bye.